நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். உங்கள் வாழ்க்கையில சில நெருக்கங்கள், சில இழப்புகள், சில வறுமைகள், சில கஷ்டங்கள், சில கேள்விகளோடு நீங்கள் நின்று கொண்டு, ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்தால் அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை வெட்டி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக, ஒரு புதிய வாசலுக்குள் கொண்டு போகும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். He wants to prune a person whom he is taking care of. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. The first mindset every Christian needs to grow or increase in his life. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே வளருவதற்கு, பெருகுவதற்கு தனக்கு உண்டாக வேண்டிய ஒரு மனப்பான்மை அல்லது மனநிலை என்னவென்றால், God is able to. கர்த்தரால் இது முடியும். When you you need not take, but in Romans 14:4 the Bible says, ரோமர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, God is able to make you stand. கர்த்தரால் உங்களை எழுந்து நிற்கச் செய்ய முடியும். And different places, if you read for different circumstances, the Bible says God is able to. வித்தியாசமான இடங்களிலே வாசிக்கும்போது வித்தியாசமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை எழுந்து நிற்க செய்திருக்கிறார். In Daniel 3:17 the Bible says Shadrach, Meshach, Abednego go and stand before the fire. தானியேலிலே வாசிக்கும்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளை முன்பாக போய் நிற்கிறார்கள். And they say our God is able to deliver us. என் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Our God is able to increase us. என் தேவனால் என்னை பெருகச் செய்ய முடியும். Our God is able to bless us. என் தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். Our God is able to lead us. என் தேவனால் என்னை வழிநடத்த முடியும். Our God is able to make me stand. என் தேவனால் என்னை நிற்கச் செய்ய முடியும். My God is able to hold my future and bless my future. என் தேவனால் என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும். This mindset plays a very important role in increase in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருக்கத்தை காண்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த மனத்தை இப்படி பதைய வைக்கிறீங்க? கர்த்தரால் என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும். God is able to. என் தேவனால் முடியும். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு புயல் வீசினாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தரால் இதை செய்ய முடியும். இந்த காரியங்கள் எல்லாம் எதிர்மை, if everything is against you, you should say God is able to. எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையா எதிரா இருந்தாலும் கர்த்தரால் முடியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். My God is able to lift my head. என் தேவனால் என் தலையை உயர்த்த முடியும். My God is able to provide my needs. என் தேவனால் என் தேவைகளை சந்திக்க முடியும். My God is able to make me stand. என் தேவனால் என்னை நிற்கச் செய்ய முடியும். My God is able to protect me. என் தேவனால் என்னை பாதுகாக்க முடியும். My God is able to deliver me. என் தேவனால் என்னை விடுவிக்க முடியும். My God is able to bless and flourish and expand my boundaries. என் தேவனால் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்க முடியும். உங்கள் சிந்தனைகள் இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தர வேண்டிய அந்த உயர்வுகளை தர ஆரம்பிப்பார். நல்லா ஆமென் சொல்லுவோமா? You can go home and read everywhere every servant of God has claimed this word. நீங்கள் வீட்டுக்கு போய் வேதத்திலே வாசித்து ஆராய்ந்து பாருங்கள். எல்லா தேவ மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை செய்து தான் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். God is able to. தேவனால் முடியும். When a blind man calls for Jesus and he says heal me, ஒரு குருடன் ஆண்டவராகிய இயேசு அழைத்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொன்ன பொழுது Jesus asked him, do you believe that I am able to do this? ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், என்னால் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். And see, am I able to do this? என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? See, God, the important part where God needs in our life, a foundation for God to increase is I am able to. என்னால் முடியும் என்ற ஒரு நிலை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம் பெருக்கத்திற்கு ஒரு அடித்தளமாய் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில சோர்வுகள், பிரச்சனைகள் அல்லது நெருக்கங்கள் வரும்போது உங்க சிந்தனைகள் ஒரே ஒரு காரியத்தை யோசிக்கணும், என் கர்த்தரால் என்னை விடுவிக்க முடியும். என் கர்த்தரால் என்னை நன்மைகளை காண செய்ய முடியும். என் கர்த்தரால் என் பிள்ளைகளை உயர்த்த முடியும். என் கர்த்தரால் என்னை மீண்டும் நிற்க செய்ய முடியும். என் கர்த்தரால் என்னை சுகப்படுத்த முடியும். என் கர்த்தரால் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என் கர்த்தரால் முடியும் என்று நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு பெரிய பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில தொடங்கிவிடும். Hallelujah. Hallelujah. The first mindset that you had is God is able to. உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் அந்த மனப்பான்மை என் தேவனால் முடியும். Second mindset that you need to have is God is my source.
இரண்டாவதாக உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் அல்லது மனப்பான்மை, தேவனே என்னுடைய மூலப்பொருள். God is my source. அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக When இருக்கிறார். God called Abraham, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த he பொழுது said, go to the place that I will show you. அவர் சொல்கிறார், நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ. Abraham had a lot of servants and lot of livestock. ஆபிரகாமுக்கு அநேக மாடுகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், அநேக ஆஸ்திகள் இருந்தது. He's from Mesopotamia. மெசொப்பொத்தேமியா தேசத்திலிருந்து வருகிறவர். The Bible scholars say Mesopotamia had houses built with bricks so many thousands of years ago. எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மெசொப்பொத்தேமியா அந்த தேசத்திலே பார்த்தபொழுது செங்கலினாலே வீடுகள் கட்டியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Mesopotamia was an advanced city. ஆகவே அந்த மெசொப்பொத்தேமியா ஒரு அட்வான்ஸான ஒரு சிவிலைசேஷனா இருந்தது. And Abraham was there. அங்கே ஆபிரகாம் இருந்தார். And God says, go, leave your father's house and go to the place that I will show. உன் தகப்பன் வீட்டை அங்கே விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். He was not a road stander or a person who was standing on the road. ஆபிரகாம் ஏதோ தெரு ஓரமா நின்று கொண்டிருந்த ஒரு மனிதன் அல்ல. He had more than 300 workers. ஏறக்குறைய 300 வேலையாட்கள் ஆபிரகாமுக்கு இருந்தது. More than 300. 300க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் இருந்தார்கள். He had hundreds and hundreds of livestock. நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் அவரிடத்தில் இருந்தது. He had a financially blessed life. நல்ல பொருளாதார விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. But God calls him there. ஆனா கர்த்தர் அவனை அழைத்த பொழுது He says, leave everything. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு Go to the city that I show. நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ. He started walking towards what God showed. கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு ஆபிரகாம் நடக்க ஆரம்பித்தார். See, he had only one thing in his mind. தன்னுடைய மனதிலே ஒரே ஒரு காரியம் தான். He didn't know how he's going to feed the livestock. எப்படி தன்னுடைய ஆடு மாடுகளுக்கு உணவு கொடுப்பேன் என்று தெரியவில்லை. How he's going to make such a people survive. எப்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாம் உணவு கொடுப்பது. But he knew one thing. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும். His mind knew that God is my source. ஆபிரகாமுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று, எனக்கு எல்லாவற்றுக்கும் மூல ஸ்தானமா இருப்பது என் தேவன்தான். God is my source. கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும். When you have this mindset, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானால், see, Abraham did not go in his intellectuals. ஆபிரகாம் தன்னுடைய ஞானத்தை சார்ந்தவர் போகவில்லை. He went trusting God. கர்த்தரை நம்பி ஆபிரகாம் சென்றார். When Abraham walked in obedience, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போன பொழுது God started to increase. கர்த்தர் ஆபிரகாமை பெருகச் See, செய்தார். when you start believing, the Bible says, நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, in Isaiah 51:2, ஏசாயா 51:2 வசனத்திலே, I called him, நான் அவனை அழைத்தேன், I blessed him, நான் ஆசீர்வதித்தேன், I increased him. நான் பெருகச் செய்தேன். God tells it is not Abraham who blessed himself. கர்த்தர் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதித்துக் கொள்ளவில்லை, I called him, நான் ஆபிரகாமை அழைத்தேன். I took the responsibility to bless him. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். I made him increase. நான் ஆபிரகாமை பெருகச் செய்தேன். God never tells this to many people in the Bible. வேதத்திலே மற்றவர்களிடத்திலே கர்த்தர் இதை சொல்லவில்லை. But in very few people God tells this word. ஒரு சிலரை குறித்து தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். Once again we'll read that verse. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். அவனை பெருக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனை அழைச்சேன், நான் அவனை ஆசீர்வதித்தேன், நான் அவனை பெருக செய்தேன். I called him, நான் ஆபிரகாமை அழைத்தேன், I blessed him, நான் ஆசீர்வதித்தேன், I increased him. நான் பெருகச் செய்தேன். See, why did God call Abraham? Why is God claiming that word? ஏன் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார்? ஏன் நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார்? Why should God say that I increased him? நான் தான் ஆபிரகாமை பெருகச் செய்தேன் என்று சொல்லுகிறார். Because Abraham throughout his journey had only one source and one thought and one mindset, that God is my source. ஏனென்றால் தன்னுடைய பிரயாணங்களிலும் தன் வாழ்நாள் முழுவதும் ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், கர்த்தர் தான் என்னுடைய மூலப்பொருள் என்று. See, today why don't we increase in our life? நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதில்லை? Though we work through our talents, நம்முடைய திறமையை கொண்டு நாம் வேலை செய்கிறோம், through hard work, நம்முடைய கடினமான your உழைப்பு நமக்கு mindset இருக்கிறது. should be only one. ஆனால் உங்களுடைய மனப்பான்மை ஒன்றாக இருக்க வேண்டும். God is my source. கர்த்தர் தான் என்னுடைய மூலப்பொருள். God is my blessing. கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். God is the one who will increase me. கர்த்தர் தான் என்னை பெருக செய்கிறவர். God is the one who will expand my boundaries. கர்த்தர் தான் என்னுடைய எல்லைகளை ஆமென் சொல்லுவோமா? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. ஆமென். See, God is my source is a good and a right mindset every person should have. எல்லா மனிதனுக்குள்ளுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை, கர்த்தர் தான் என்னுடைய மூலப்பொருள் என்பது. Isaac had the same mindset.
ஈசாக்குக்கு அதே மனநிலை That இருந்தது. is why when he had so much of people to take care, ஆகவே தான் தான் பார்த்து கொள்ள வேண்டிய அநேக வேலைக்காரர்கள் இருந்த பொழுது Isaac during the famine he stayed in the same place, ஒரே பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு அதே இடத்துல இருந்து and he invested in the same place, அதே இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தார். and he was blessed in the same place. அதே இடத்துல பஞ்ச காலத்துல ஈசாக்குக்கு கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார். Why? Because God told Isaac to stay there. ஏனென்றால் கர்த்தர் பஞ்ச காலத்திலும் அதே இடத்துல இருக்கும்படியா ஈசாக்குக்கு சொன்னார். பாருங்க, ஒரு இடத்துல God told Abraham to go, ஒரு இடத்துல பார்த்த பொழுது ஆபிரகாமை போ என்று சொல்லுகிறார். in another place God asked Isaac to stay. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை இங்கே இரு என்று சொல்லுகிறார். The thing that you can understand here is இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், there is a place that you need to be at for God to increase you. கர்த்தர் உங்களை பெருகச் செய்வதற்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. The right place where you are is where God can bless you. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அல்லது சரியான இடத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God had to make Abraham go to the right place for God to bless him. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவன் இருக்கிற இடத்திலிருந்து சரியான இடத்திற்கு ஆபிரகாமை கர்த்தர் போக செய்தார். God had Isaac to wait in the same place for him to be blessed. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஈசாக்கு அந்த சரியான இடத்திலேயே இருக்கும்படியாய் செய்தார். But whatever it is, have God as your source. ஆனால் எதுவா இருந்தாலும் கர்த்தரே உங்களுக்கு மூலப்பொருளாய் இருக்க வேண்டும். What are the two mindsets that we need to have? நமக்கு இருக்க வேண்டிய இரண்டு மனப்பான்மை என்ன? God is able to, கர்த்தரால் முடியும், God is my source. கர்த்தரே என்னுடைய மூலப்பொருள். It's very simple words, எளிமையான வார்த்தைகள் but தான், very truthful and a powerful word. ஆனால் உண்மையான வல்லமையான வார்த்தைகள். In every situation practice this. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் இதை அபியாசப்படுத்த வேண்டும். How to increase? எப்படி நாம் பெருக முடியும்? How to increase? எப்படி பெருக முடியும்? There are 3 steps. 3 படிகள் இருக்கிறது. First, I said why you should increase. முதலாவது ஏன் நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னேன். Because it is a duty of every believer to increase. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியின் கடமையும் பொறுப்பும் பெருகுவது. And then I said what do you do to increase? அடுத்ததாக நான் சொன்னேன் பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? You need to have the right mindset. அந்த சரியான மனப்பான்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். Third, I'm going to say how you can increase. மூன்றாவதாக எப்படி நாம் பெருக வேண்டும்? I can challenge you if you can apply this word. இதை எல்லாம் இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் your life will change. உங்களுடைய வாழ்க்கை மாறும். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். Amen. See, many times I never bother about people who do not listen to the word. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை. God has given me a good nature of what to say, adjusting. இப்படி எல்லா இடத்திலும் பொறுத்து கொண்டு போகிற ஒரு மனநிலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். People don't listen to the word, I don't bother. யாராவது கர்த்தருடைய வார்த்தை கேட்காவிட்டால் எனக்கு கவலை இல்லை. If people are sleeping, I don't bother. ஜனங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. I don't even call them and say wake up. அவங்கள கூப்பிட்டு எழுந்திருங்க கவனிங்கன்னு சொல்ல மாட்டேன். Why? Because it is not my duty to do that. ஏனென்றால் அது என்னுடைய வேலை இல்ல. I'm going to show from the word of God. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அதை காட்டுகிறேன். Now third part I'm going to say is how you should increase. மூன்றாவதாக நீங்கள் எப்படி பெருக முடியும்? If you take this word, your life will change. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். If you don't take this word, your life doesn't change. இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை தான் மாறாது. But how many of you say my life is going to change today morning? ஆனால் எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வாழ்க்கை இந்த காலை வேளையிலே மாற போகிறது? ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. How should he increase? நீங்கள் எப்படி பெருக வேண்டும்? A person can increase only when he has a deep roots. ஒரு மனிதனுக்கு ஆழமான வேர் இருக்கும் பொழுது தான் அவன் பெருக முடியும். In Jeremiah 17th chapter 7th and 8th verse Bible says, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது the roots run deep. You can read it. வேரானது ஆழமாய் போகிறது. The roots run deep for the fruitfulness to be seen out. நாம் கனி கொடுக்கும்படி கனிகள் வெளியே தெரியும்படி வேரானது ஆழமாய் போக வேண்டும். Amen. Let's read it together. Jeremiah 17 chapter 7 and 8 verse. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். The secret behind the outcome of this fruits or the plant or the tree, இந்த செடி அல்லது இந்த மரத்தின் கனி கொடுப்பதற்கான முக்கியமான காரணம், the root is running to the streams. அந்த வேரானது அந்த கால்வாயின் ஓரமாக இருந்தாலும் அந்த தண்ணீரிலே தன் வேர்கள் போய் இருக்கிறது. The stream is not nearby. அந்த கால்வாய் அருகே இல்லை. It is far away. அந்த கால்வாய் தூரமாய் தான் இருக்கிறது. When you see the oak tree,
நீங்கள் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது they say that its roots run to many miles. அவர்கள் சொல்லுகிறார்கள் அதோடைய வேர்கள் எத்தனையோ மைல் தூரங்கள் வரைக்கும் போகுமாம். It just travels. அது அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். If you take a banana tree, நீங்கள் ஒரு the banana tree, வாழை மரத்தை நீங்கள் எடுப்பீர்களா, how many ever times you cut it, நீங்கள் எவ்வளவு முறை வெட்டினாலும் you cannot destroy it. அதை நீங்கள் ஒருபோதும் அப்படியே அழித்து போட முடியாது. You can only do one thing to destroy it. You need to uproot it. நீங்கள் அந்த வாழை மரம் திரும்ப வளரக்கூடாது என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதை வேரோடு நீங்கள் பிடுங்க வேண்டும். The Bible says in Proverbs 12:3, a righteous man cannot be uprooted. வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 12:13 வாசிக்கும் பொழுது ஒரு நீதிமானை நீங்கள் வேரோடு எடுக்க முடியாது என்று You can never uproot a righteous man. ஒரு நீதிமானை நீங்கள் அப்படி செய்ய முடியாது. You can never uproot a righteous man. நீங்கள் ஒரு நீதிமானை வேரோடு பிடுங்க So முடியாது. a root is responsible for the outcome of a tree. ஒரு மரத்தின் விளைவுக்கு கனிக்கு எது காரணமா இருக்கிறது என்றால் அதுடைய வேர் தான். In Isaiah 37th chapter 31st verse, the Bible says 37:31 Isaiah. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், when your roots run down deep, உங்களுடைய வேர்கள் ஆழமாய் இருக்கும் பொழுது, let's read it together. Yeah. 37:31. Yeah. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். சொல்லுங்க, வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். See, வேர் பற்றினாதான் கனி வரும். Only when the root go down deep, the fruits come out. வேர் ஆழமாய் போனால் மாத்திரமே கனிகள் மேலே வரும். Without the roots going deep, you can never expect a fruit. உங்களுடைய வேர்கள் ஆழமாய் போகாவிட்டால் அது கனி கொடுக்க முடியாது. But when you read through the word of God, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, there are three ways in which the root can go deep. வேரானது ஆழத்திலே போவதற்கு மூன்று வழிகள் இருக்கிறது. Or there are three things that we need to do for our roots to run deep. நம்முடைய வேர்கள் ஆழமாய் போவதற்கு நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் இருக்கிறது. The first thing is in Psalms 1st chapter 2nd and 3rd verse. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, meditate the word of God day and night. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே தியானமா இருக்க வேண்டும். The studying the word of God, meditating the word of God, memorizing the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது, கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது, கர்த்தருடைய வேதத்தை அந்த வார்த்தையை நம்ம இருதயத்திலே வைத்து வைப்பது. Many people, why they do not produce fruits? ஏன் அநேகர் கனி கொடுக்கிறதில்லை? They do not read Bible daily. அவர்கள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறதில்லை. They come to church, சபைக்கு வருகிறார்கள், they worship, அவர்கள் they ஆராதிக்கிறார்கள், have time for everything, அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் but they do not நேரம் have இருக்கிறது. time to read the word of God every day after they wake up or before they go out. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த பிறகோ அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாகவோ கர்த்தருடைய வார்த்தை வாசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. Every day without reading the word, we can never bear fruit. வேதத்தை வாசிக்காமல் நம்மால் கனி கொடுக்க முடியாது. You can strive to any direction. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, You can even conquer the world through your talents. உங்களுடைய திறமையினாலே உலகம் முழுவதையும் The ஆதாயப்படுத்தினாலும் result சரி, will become zero because you have not studied the word or meditated the word that அதோட day. விளைவு என்ன என்றால் விளைவு ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமா இருந்து அதை இரவும் பகலும் நீங்கள் தியானிக்கவில்லை. The more you read the word day and night, your roots will start going deep. எவ்வளவு அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை தியானிக்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாய் உங்களுடைய வேர்கள் போகும். The Bible says, my people are destroyed for the lack of knowledge. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அறியாமையினாலே ஜனங்கள் அழிவுக்கு போகிறார்கள். Destroyed means they are ruined, they are finished, they are robbed, they are unsuccessful. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தங்களை கெடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The translation says they are ruined, they are finished. மொழிபெயர்ப்பு சொல்கிறது சங்காரமாகிறார்கள். They are finished. அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது. They are robbed. அவர்கள் கொள்ளையிடப்படுகிறார்கள். They are unsuccessful. அவர்கள் ஜெயமா இல்லை. The reason is காரணம் என்னவென்றால் they lack knowledge. அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள். Why they lack knowledge? ஏன் இந்த அறியாமையிலே They don't இருக்கிறார்கள்? read the word of God. They don't meditate the word of God day and night. ஏனென்றால் அவர்கள் தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதில்லை. Every day when you listen to the news, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தியை கேட்கும் பொழுது you listen to the news because it is a reality. ஏனென்றால் அது உண்மை செய்தி என்பதை அறிந்து நீங்கள் அதை The கேட்கிறீர்கள். news that you listen to is 90% reality. நீங்கள் கேட்கிற செய்திகள் 90% உண்மை. But the word of God is not 90% reality, it is 100% reality. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 90% அல்ல 100% உண்மை. When you open the TV and when you listen to the news, you know something has happened what they said. நீங்கள் டிவி ஆன் பண்ணி செய்தியை கேட்கும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, இவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், உண்மையாக நடந்திருக்கு என்று நீங்கள் நம்புறீங்க.
ஆனால் அது 90% தான் உண்மை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை 90% அல்ல, 100% உண்மை. இட் இஸ் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரியாலிட்டி. இதுதான் எல்லா விதத்திலும் உண்மையான ஒரு காரியம். The word of God must be the first and the final place in our life. நம்முடைய வாழ்க்கையிலே முதலும் முடிவும் கர்த்தருடைய வார்த்தையா இருக்க வேண்டும். That's why God says, calls Joshua and says, let this book does not depart from your mouth. ஆகவே தான் கர்த்தர் யோசுவா அழைத்து சொல்றார், இந்த புத்தகம் உங்கள் வாயிலிருந்து நீங்காது இருக்க வேண்டும். I believe Joshua would have said, யோசுவா சொல்லி இருப்பார், every weapon formed against me shall not prosper. எனக்கு விரோதமாய் உண்டாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து விலகாமல் இருந்ததனால தான் அவனால 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை கானானுக்குள் பிரவேசிக்க செய்ய முடிந்தது. See, you need to claim the word. அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க வார்த்தைகளை சொல்லி தியானித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறீங்களா? Do you know why Peter was able to do what he did? ஏன் பேதுரு தான் செய்ததை செய்ய முடிந்தது தெரியுமா? People were healed through the shadow of Peter. பேதுருவின் நிழலிலே ஜனங்கள் சுகமானார்கள். You know why? ஏன் தெரியுமா? People were healed through the kerchief of Paul. பவுலுடைய கச்சையினாலே அவர்கள் சுகமானார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because Jesus said, ஏனால் இயேசு சொன்னார், one who believes in me என்னை விசுவாசிக்கிறவன் will do what I did. நான் செய்ததையும் செய்வான். Will do more than what I can do. What I didn't do. நான் செய்ததிலும் மேலானவற்றை செய்வான். The word that he spoke அவர் பேசின வார்த்தை came to pass in the life of Peter. அது பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்தது. Came to pass in the life of Paul. அது பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்தது. That is why I say the word of God cannot change. ஆகவே தான் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. It is the purest form of reality that a person can meet. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக தூய்மையான உண்மை அதுதான். The first thing, take deep roots to the word of God. Take deep roots to the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். Second, eliminate weeds from your life. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற weeds. தேவையில்லாத களைகளை நாம் பிடுங்க வேண்டும். If you want to increase, நீங்கள் பெருக வேண்டும். you cannot have a weed as your friend and grow. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு களையை நீங்கள் நண்பனாய் வைத்துக்கொண்டு உங்களால் வளர முடியாது. You cannot have a weed as someone in your life and grow. உங்களுடைய வாழ்க்கையிலே களைகளை வைத்துக்கொண்டு உங்களால் வளர முடியாது. Or we cannot have some weeds in our character and grow. அல்லது உங்களுடைய சுபாவத்திலே ஒரு களையை வைத்துக்கொண்டு உங்களால் வளர முடியாது. The weed is thing that stops the roots from going deep. களைகள் தான் செடிகளுடைய வேர் ஆழமாய் போகாதபடி தடை செய்கிறது. Weeds choke the life and growth. களைகள் வளர்ச்சியை தடை செய்கிறது. To make it short, சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், without weeds being plucked out, களைகள் பிடுங்கப்படாமல் you can never grow. உங்களால் வளர முடியாது. So I leave it that to you. இதை இங்கே வைத்து விடுகிறேன். The second thing that you need to do is pull out the weeds in your life. நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் களைகளை பிடுங்க வேண்டும். Weeds in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற களைகளை பிடுங்க வேண்டும். Ask God for the weeds that is உங்களுடைய choking your life. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஜீவனை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த களைகள் என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். The third part is pruning. மூன்றாவதாக கிளை நறுக்குதல். Amen. Amen. முதலாவது காரியம், உங்களுடைய வேர்கள் ஆழமாய் போக முதலாவது நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். இரண்டாவது களைகளை பிடுங்க வேண்டும். மூன்றாவது pruning. God prunes. மூன்றாவதாக கர்த்தர் நம்முடைய கிளைகளை நறுக்குகிறார். Every branches that bears fruit he prunes. கனி கொடுக்கிற ஒவ்வொரு கிளையும் அவர் சரிப்படுத்துகிறார். In the Bible, John 15 chapter 1st and 2nd verse, it says, யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, God prunes everything that bears fruit. கனி கொடுக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் சீர்படுத்துகிறார். But every branch that does not bear fruit he removes. ஆனால் கனி கொடாத ஒவ்வொரு கிளையும் அவர் எடுத்து போடுகிறார். God prunes. கர்த்தர் அதை சீர்படுத்துகிறார். Punishment is for the past. Pruning is for the future. நியாய தீர்ப்போ அல்லது கர்த்தர் கொடுக்கிற தண்டனை கடந்த காலத்துக்காக, pruning என்பது எதிர்காலத்துக்காக. God gives pruning in a person's life for his future. கர்த்தர் ஒரு மனிதனை தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றபடி அவனை சீர்படுத்துகிறார். Sometimes God stops our blessing. கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறார். Sometimes God cuts our income. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வருமானத்தை தடை செய்கிறார். Sometimes God cuts the branches. சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய கிளைகளை நறுக்குகிறார். Which was very hard for me to understand. அதை புரிந்து கொள்வதற்கு மிக கடினமாக இருந்தது. One example that we can say from the Bible. வேதத்திலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். People of Israel, God was leading them by giving them manna.
இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மன்னாவை கொடுத்து நடத்தி கொண்டு 40 years God was giving them manna. 40 ஆண்டுகளாய் கர்த்தர் மன்னாவை கொடுத்து Every நடத்தி கொண்டு morning they wake up, they had manna. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு மன்னா இருந்தது. But when they were getting closer to the promised land, ஆனால் வாக்குப்படப்பட்ட தேசத்திற்கு அருகே வந்த பொழுது God stops manna. அந்த மன்னாவை கர்த்தர் நிறுத்துகிறார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளுடைய நன்மைகளின் ஆசீர்வாதத்தை நிறுத்துவார். இது எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? Why God stops? ஏன் கர்த்தர் அதை நிறுத்த வேண்டும்? It means he wants to prune something. ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்திலே சீர்படுத்த விரும்புகிறார். God stopped the manna for Israel people. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மன்னாவை நிறுத்தினார். They would have murmured. அவர்கள் புலம்பியிருப்பார்கள். Every day morning they had manna in their தினந்தோறும் காலையிலே அவர்களுக்கு மன்னா இருந்தது. But as they got closer to the promised land, ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு அருகே வந்த பொழுது God stopped manna. கர்த்தர் மன்னாவை நிறுத்தினார். And he said, அவர் சொன்னார், get into the land நீங்கள் தேசத்திற்குள்ளே போய் and make your own food. உங்களுக்கான ஆகாரத்தை நீங்களே விளையச் செய்யுங்கள். There is a point where God provides everything and leads us. நமக்கு தேவையானவற்றை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துகிற காலம் உண்டு. And there is a point where God stops everything that he gives and asks us to go forward and do it. ஆனால் ஒரு சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கிறதை நிறுத்திவிட்டு தடை செய்துவிட்டு நீ போய் இதை செய் நீ போய் இதை செய் என்று சொல்லுகிற காலம் உண்டு. When pruning starts, கர்த்தர் சீர்படுத்துகிறதை ஆரம்பிக்கும் பொழுது some mannas are ceased in our life. சில நேரங்களிலே மன்னாக்கள் நிறுத்தப்படும். Some blessings are ceased in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அங்கே தடை செய்யப்படும். Sometimes some good things are ceased in our life. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மையான காரியங்களை But நிறுத்தப்படும். we can stop the pruning of God. ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற சீர்திருத்தத்தை நம்மால் தடை செய்ய முடியும். How you can stop the pruning of God? நீங்கள் எப்படி அதை தடை செய்ய முடியும்? When you murmur, நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது, when you feel discouraged, நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, when you give up, நீங்கள் விட்டு கொடுக்கும் when பொழுது, you don't want to go through the pruning, நீங்கள் அந்த கர்த்தர் கொண்டு போகிற அந்த பாதையிலே அந்த சுத்தம் பண்ணுகிற காரியங்களிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே God stops pruning. அங்கே கர்த்தர் நிறுத்தி விடுகிறார். Today as a believer, ஒரு விசுவாசியாய் we need to understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், when we are matured, நாம் முதிர்ச்சி அடையும் பொழுது sometimes God stops the manna that is coming to us. சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மன்னாவை நிறுத்துகிறார். And he asks us to get into the promised land. நாம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க Why? வேண்டும் என்று Because கர்த்தர் there was விரும்புகிறார். something greater that was waiting for them. ஏனென்றால் அவர்களுக்காக அங்கே இன்னும் மேலான ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கிறது. Manna that they had was only lasting for 24 hours. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னா 24 மணி It நேரம் was தான் just இருக்கும். temporary. அது தற்காலிகமான But when ஒன்றுதான். God wanted to bless them, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பின and பொழுது, when God wanted to increase them, அவர்களை பெருகச் செய்ய கர்த்தர் விரும்பின when God பொழுது, wanted to take them to the next level, கர்த்தர் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்பின God பொழுது, stopped every manna that it was coming into their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருந்த மன்னாவை கர்த்தர் நிறுத்தினார். Sometimes if you are in your life at this moment, சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பீர்களானால், why is my blessing stopped? ஏன் என்னுடைய ஆசீர்வாதம் நின்று Why போனது? there is no income? ஏன் எனக்கு வருமானம் இல்லை? God starts pruning. I was reading through the word, நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக் and I கொண்டிருந்தேன். found there are 3 ways God does pruning. கர்த்தர் 3 விதத்திலே நம்மை சுத்தம் செய்கிறார். One through problems, ஒன்று பிரச்சனை மூலமாக, through pressures, இரண்டாவது ஒடுக்கப்படுகிறதுனாலே, through people. மூன்றாவதாக மனிதர்களினாலே, problems, பிரச்சனைகளினாலே, pressures, இரண்டாவது நெருக்கப்படுகிறதுனாலே, through people. மூன்றாவது ஜனங்களினாலே. God prunes a person. கர்த்தர் ஒரு மனிதனை சுத்தம் செய்கிறார். If there is pruning that is going in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், understand you are entering into a bigger level. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் மேலான ஒரு ஸ்தானத்திற்குள்ளே நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அதை நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில சில நெருக்கங்கள், சில இழப்புகள், சில வறுமைகள், சில கஷ்டங்கள், சில கேள்விகளோடு நீங்கள் நின்று கொண்டு, ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்தால் அதுக்கு அர்த்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை வெட்டி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாக, ஒரு புதிய வாசலுக்குள் கொண்டு போகும்படியாக, அவர் உங்கள் வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். He wants to prune a person whom he is taking care of. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில வாசல்களை அடைக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் நம்மளை தள்ளி விட்டார்னு அல்ல. ஆண்டவர் அவர் இதை காட்டிலும் மேலான வாசல்களை திறக்க ஒரு வாசலை அடைத்து, மன்னா நிறுத்தப்படாவிட்டால் அவர்களுக்கு கானானுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வாழ்க்கையில் வற்றி போன காரியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை, ஆண்டவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நிச்சயத்தை காண நான் ஆயத்தமா இருக்கேன்னு